ஒரு புரட்சியாளன் தம்பி முத்துக்குமார் அவர்கள் வீரம் என்பது என்ன என் உடன் பிறந்தார்களே, ஒருவன் இன்னொருவனை வெட்டி கொள்வதா? இல்லை, தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பதுதான் ஆகச் சிறந்த வீரம். என்னுடைய தலைவர் என்னிடத்திலே சொன்னது, நாம் கூட களத்தில் நிற்கிறோம், எதிரி சுடுவான், தோட்டா நெஞ்சிலே பாய்ந்தால் உடனே மரணித்து விடுவோம். கழுத்திலே குப்பி இருக்கிறது, நச்சு குப்பி, சயனைடு. எதிரியிடம் சிக்காமல் சிக்கிவிடக் கூடாது, சிக்கினாலும் நம்ம இடத்திலே மரணத்தை உருக்கி நெஞ்சுக்கு முன்னாடி தொங்க விட்டிருக்கிறோம். எடுத்து கடித்தால் அடுத்த நொடி மரணம், இறந்து விடலாம். ஆனால் இதை வீரம், இதையும் விட ஆகச் சிறந்த வீரம் ஒன்று இருக்கு என் தம்பி. என்னது என்றால், உடலிலே நெருப்பை கொட்டி சிறுக சிறுக வெந்து 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 தன் உயிரை விடுகிற அந்த வீரம் இருக்கிறதே. அப்படிப்பட்ட வீரர்கள் தமிழ்நாட்டில் தான் எண்ணற்ற வீரர்கள் பிறந்தார்கள், இருந்தார்கள், இறந்தார்கள். ஆனால் அந்த வீரம் போற்றப்படவில்லை. மொழிக்காக செத்தவன் எத்தனை பேர் தீக்குளித்து, இனச்சாவை தடுக்க செத்தவன் எத்தனை பேர் தீக்குளித்து. அதிலே முதல் நெருப்பு என் உயிர் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள். இனச்சாவை தடுக்க ஒரு வயலுக்கு நினைவு இருக்காது, அவன் அண்ணன் சீமான் வந்த தூக்கி தூக்கி செல்வதா. முத்துக்குமார் எல்லாம் கைவிட்டு போயிட்டான். நான் விடுறதா இல்ல, நான் விடுறதா இல்ல. ஏனென்றால் அவன் பற்ற வைத்த நெருப்பை எங்கள் இதயத்துக்குள் எரிய விட்டு அணைய விடாமல் அடைகாத்து வைத்திருக்கிறோம். அதான் எங்கள் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் முன்வைத்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கமும் மரணித்து போவது இல்லை. அதை போலவே பழனி பாபாவும் வீரத்தமிழ் மகன் முத்துக்குமாரும் மரணித்து போனதாலேயே, இறந்து போனதாலேயே அவர்கள் கொண்டிருந்த லட்சியமும் அவர்கள் முன்வைத்த முழக்கங்களும் அவர்கள் செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை.